ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். ஜிம்முக்கு போனா என்ன பிரச்சனை வரும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஜிம்முக்கு போனா கன்ஃபார்ம் டெத்து அப்படியும் வாய்ப்பு இருக்கு. அது என்னன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜிம்முக்கு போறதுனால நமக்கு நல்லது தானே, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு நல்லது தானே அப்படி நீங்க நினைக்கிறது நமக்கு கேட்குது, எனக்கு கேட்குது. ஓகே, ஜிம்முக்கு போறனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்ன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்க்க போறதுல ஒரு ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி வச்சு பார்க்க போறோம். அந்த ரெண்டு பேரும் யார் பண்றது கரெக்டு தப்புன்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகே, நம்ம வீடியோவை புதுசா பாக்குறவங்க நீங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான டாபிக் என்ன? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் பண்ற விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவங்க ரெண்டு பேர்ல எவன் பண்றது கரெக்ட், யார் பண்றது கரெக்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க போற ஜிம்மோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேர் யாரு? ஒருத்தர் பேரு ரமேஷ், ஒருத்தர் பேரு சுரேஷ். இந்த ரமேஷ்ன்றவர் எப்படி அப்படின்னா, ஜிம்முக்கு போவாரு, வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாரு, ஒர்க் அவுட் பண்ணுவாரு, இஷ்டத்துக்கு சாப்பிடுவாரு, ரிட்டர்ன் வருவாரு. இன்னொருத்தர் யாரு அப்படின்னா, ஜிம்முக்கு போவாரு, மாஸ்டர் சொல்றதை கேட்பாரு, அவர் சொல்ற ஃபுட் ஃபாலோ பண்ணுவாரு, ரெஸ்ட் எடுப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரு எப்படி ஃபாலோ பண்றாங்க, எந்த மாதிரி பண்றாங்க நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் யாரு பண்றது சரின்றத நீங்க சொல்லுங்க. ஓகே, வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ரமேஷ் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன பண்ணிட போறாரு, டெய்லி போறாரு. அவன் ஒரு 10 கிலோ போடுறான் அப்படின்னா, இவர் ஆத்தடி இவர் என்னடா 10 கிலோ போடுறேன், நமக்கு முன்னாடி இவர் 12 கிலோ 12.5 கிலோ அப்படின்னு ஜாயின் பண்ண ஒரு வாரத்திலே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு, வெளியே வந்துட்டு பசிக்குது, ஒர்க் அவுட் பண்ணனால பெயினா இருக்கு, பாடி பெயின் இருக்கு அப்படின்றனால நிறைய ஃபுட்டை இன்டேக் எடுக்கிறாரு. புரோட்டீன் எடுக்கணுன்றதுக்காக சிக்கன் 65 அப்படி இப்படி நிறைய ஆயில் ஃபுட்டை எடுத்து அடிச்சு நவுத்தி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்றதுனால இவருக்கு என்ன நடக்கும்ன்றது பாக்குற உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜுரி ஆகும். ஒருத்தவங்க அதாவது ஈகோ வெயிட் லிஃப்டிங் 100% பண்ணவே கூடாது. அப்படி நம்ம பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க 10 கிலோ போடுறாங்க, நம்ம 12 கிலோ போடுறோம் அப்படின்னா, நம்மளோட கிரிப்பிங் ஆங்கிள், நமக்கு ஆங்கிள் கரெக்டா வரணும், கிரிப்பு கரெக்டா வரணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர் சொல்றதை கேளுங்க. அப்படி அவங்க சொல்றதை கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், வித் எந்த பிரச்சனையும் இல்லாம. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன வேணா சாப்பிட்டுக்குங்க, எப்படி வேணா சாப்பிட்டுக்குங்க, ஆனா ஆயில அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயட் இருக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம கண்ணா பின்னாலாம் சாப்பிட வேணாம், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிடாம இருக்க வேணாங்க. அப்படிலாம் பிரச்சனையே கிடையாது. சாப்பிட்றத டயத்துக்கு சாப்பிடுங்க, ஆயில கம்மி பண்ணிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது இதுவே. ஓகே, இந்த ரெண்டாவது கேரக்டர் இது சொல்றேன், சுரேஷ். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போவாரு, மாஸ்டர் கிளாஸ் கேட்பாரு, ஒர்க் அவுட் பண்ணுவாரு, கம்மியான வெயிட்ல அதிக ரெப் பண்ணுவாரு. இப்படி பண்றதுனால இவருக்கு வெயிட் லாஸ் ஆகவும் சரி, ஃபேட்டும் சேர்ந்து லாஸ் ஆகும், அதே மாதிரி பாடி ஷேப்பும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுட் ஹேபிட் குறிப்பிட்ட டைமிங்க்கு ஒரு 8 o'clock முன்னாடியே டின்னரை முடிச்சிடுறாரு. அதே மாதிரி டைமிங்க்கு அவர் ஃபுட் எடுத்துக்கிறாரு. அது இல்லாம ப்ரோட்டீன்ஸும் அவர் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி இவர் பண்றதுனால கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு சக்சஸ்ல தான் போய் முடியும். ஸோ நீங்க ஒர்க் அவுட்டா இருந்தாலும் சரி, ஃபுட்டா இருந்தாலும் சரி, உங்க மாஸ்டர் சொல்றத செய்யுங்க. அப்படியும் இல்லை அவர் யாரையா நமக்கு சொல்றத, அவர் யாரையா நமக்கு சொல்லிக்கிட்டு நமக்கு தெரியாதா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்ய, வேற யாரும் சொல்றதும் கேட்காதீங்க. நம்மனால இதுதான் முடியும்னா அதுதான் முடியும். ஸோ அதை மட்டும் செய்யுங்க. அதுக்கு மேல போகணும்னா கொஞ்சம் கொஞ்சமா போவோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகணும் அப்படின்னா ஸ்லோ அண்ட் கன்சிஸ்டன்ட், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இவங்க ரெண்டு கேரக்டர்ல எந்த கேரக்டர் கரெக்ட்னு படுதுன்னு நீங்க சொல்லுங்க.
நீங்க யாரு, எந்த கேரக்டர், இந்த நம்ம சொன்ன இந்த 2 கேரக்டர்ல நீங்க எந்த கேரக்டர், உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாய், நான் உங்கள் விக்கி.